நீங்க பைபிள் படிக்கிறவங்களா? அப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா என்று கர்த்தர் தினமும் சோதித்து பார்ப்பார். நம்மை சுத்த பொன்னாக மாற்றும் வரை அவருடைய வசனம் நம்மை புடமிடும். இந்த சோதனை நம் ஜெப வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில், விசுவாச பாதையில் அடுத்த கட்டத்திற்கு நேராய் நம்மை கொண்டு செல்லும். சோதனை உலக பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக நன்மைகளை கொண்டு வரும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம், திட்டம் உன் வாழ்வில் நிறைவேறும் வரை என் வசனத்தை கொண்டு எனக்கு உண்மையாய் நீ கீழ்ப்படுகிறாயா என்று உன்னை சோதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சோதித்தார். அவர்களுக்காக ஏற்கனவே ஏலிமில் 12 நீரூற்றுகளையும் 70 பேரீச்ச மரங்களையும் உண்டாக்கிவிட்டு, இப்போது அதற்கு முன்பதாக வனாந்தரத்தில் மாறாவில் கொண்டு வந்து தண்ணீர் கிடையாமல் இருக்கும் சமயத்தில் ஜனங்களை சோதித்து பார்த்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனமோ கர்த்தரை நம்பாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு